கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான அமாவாசை இரவு ஜப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது கனத்த நாள் என்றும் அல்லது கருப்பு நாள் என்றும் அல்லது இந்த நாள் உபத்திரவத்தின் நாட்கள் என்றும் அமாவாசை நாட்களை குறிக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இது எப்படி இருந்தாலும் சரி, ஆனாலும் இன்றும் அநேகர் இது போன்ற கொடுமையான காரியங்களிலே அகப்பட்டு அல்லது இது போன்ற பயங்களிலே அகப்பட்டு அல்லது பொல்லாத பிசாசு மற்றும் அவனுடைய சகல விதமான மந்திரம் சூனியம் மாந்திரீக கட்டுகளிலே அகப்பட்டு துன்புறுகிறதை நாம் காண்கிறோம். அநேகமான அமாவாசை நேரங்களிலே ஜனங்கள் தூங்க முடியாமலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் பல்வேறு வியாதிகளின் அகோரங்கள் மிகவும் அதிகமாவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தாறுமாறாய் போவதை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நாம் பார்த்தோமானால் அதிலே ஒரு காரியம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத பிசாசு வெளிச்சத்தில் வேலை செய்கிறதில்லை. அவன் அந்தகாரத்தில் வேலை செய்கிறவன். அவன் அந்தகார லோகாதிபதி என்பதை மறந்து விடாதிருங்கள். அவனுடைய அரசு இருளின் அரசு. அவன் இருளின் அதிபதி, இருளின் ராஜ்யத்தின் அதிபதி, அந்தகார லோகாதிபதி என்று அவனை வருணிக்கப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த அந்தகார லோகாதிபதியாய் இருந்தாலும் சரி, அவன் இந்த அந்தகாரத்திலே இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான கசப்பு வெறுப்பு இன்னும் பல்வேறு கெட்ட சிந்தனைகளிலே கிரியை செய்கிறவனாகவும் இன்னும் பல்வேறு வியாதிகளும் துன்பங்களும் வருத்தங்களிலும் சூனியங்களிலும் சதிகளிலும் மந்திர மாந்திரிகங்களிலே சூனியம் செய்கிறவனாக இருந்தாலும் பாருங்கள், அவனுடைய எந்த வேலையும் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது பலிக்காது, உங்கள் மீது வேலை செய்யாது. அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இந்த ஜப வேளையிலே உங்கள் மீது தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கே பாருங்கள், அந்த மகாபிரிய சங்காரம், தலைப்பிள்ளை சங்காரம் எகிப்திலே நடந்த போது கூட பாருங்கள், எந்த வீட்டின் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் பூசினார்களோ அங்கே சங்காரக்காரன், சங்கார தூதன், கொல்லவும் அழிக்கவும் அவர்களை நாசமாக்கவும் கடந்து சென்ற தூதன் அந்த வீடுகளுக்குள்ளே மாத்திரம், அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசிய வீடுகளிலே மாத்திரம் அது கடந்து செல்ல முடியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோலவே இன்றும் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் உங்கள் மீது, பூசிக்கொள்ளுகிறோம் உங்கள் மீது. இப்பொழுது பாருங்கள், நிச்சயமாய் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை காட்டிலும், அன்று பஸ்காவுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை காட்டிலும், அந்த விலங்கின் இரத்தத்தை காட்டிலும் விலையேற பெற்ற இரத்தமாய், வல்லமையுள்ள இரத்தமாய், தேவாதி தேவனுடைய தேவகுமாரனுடைய இரத்தமாய் காணப்படுகிற அந்த கல்வாரி சிலுவை இரத்தத்திலே மகா பெரிய வல்லமை இருக்கிறது. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்கிறது. சாத்தானின் வல்லமைகள் எல்லா மந்திரம் பில்லிசூனியம் மாந்திரிகங்களில் இருந்து உங்களை விடுவிக்கிற மகாபெரிய சக்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அது நிச்சயமான உண்மை. இன்று நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். இன்று உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே எத்தனை துன்பங்கள் வேதனைகள் வருத்தங்கள் வியாதிகள் பலகீனங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். சுகத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிறவனையும் அவனால் வருகிற எல்லா துன்பம் தொல்லைகள் வருத்தங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை மறந்து போகலாகாது. நீங்கள் புருஷனுடைய சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தையினாலாவது பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். நிச்சயமாக
நிச்சயமாய் தேவனால் பிறந்தவர்களை பிசாசு தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. 1 யோவான் 5:1-4-5 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, நீங்கள் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த மந்திரம், சூனியங்கள், அமாவாசையில் வருகிற பல்வேறு பிரச்சனைகளை மாத்திரமல்ல, உலகத்தையே ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய விசுவாசமே தேவனை குறித்தும் தேவகுமாரனை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் உள்ள நம்முடைய விசுவாசமே உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெயம் என்பதிலே மாற்றம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அல்லவோ இன்று தேவ சமூகத்திலே இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்கள். நிச்சயமாய் நீங்கள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அடைவீர்கள். ஒருவனும் எந்த பிரச்சனையும் எந்த மந்திரம் பில்லிசூனிய மாந்திரீகங்களும் உங்களை ஜெயிக்க முடியாது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை நிச்சயமாக சொல்லுகிறேன். பாருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம என்ன செய்யலாம்? 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் வியாபாரத்தின் மீதும் உங்கள் ஊழியத்தின் மீதும் எந்த வகையிலும் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை என்ற விசுவாசத்தோடு விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கும் பிசாசின் காரியங்களுக்கும் விசுவாசத்தோடு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் சொன்னது போலவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னது போலவே அவன் நிச்சயமாய் உங்களை விட்டும் உங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை உங்களை உபத்திரவப்படுத்துகிற எல்லா சூழ்நிலையை விட்டும் அவன் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஓடி போவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், மந்திரம், பில்லிசூனியம், மாந்திரீகம் எதுவானாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பொய்யாய் கூறப்பட்ட அல்லது நியாயமின்றி கூறப்பட்ட எந்த சாபமானாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பிசாசின் கிரியைகளாய் செய்யப்படுகிற எந்த சூனியங்களானாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் என்ன சூப்பர் நேச்சர் லெவல்ல செய்யப்படுகிறதோ செய்யப்படுகிற எந்த காரியமும் உங்களுக்கு விரோதமாய் அது வாய்க்காது என்பதை நீங்கள் மறந்துவிடலாகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, உபாகமம் 33:29 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்கள். எப்படியா சொல்றீங்க? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? மோசே சொல்லுகிறார், இது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த எகிப்தில் இருப்பது போல அடிமைத்தனத்திலே, கஷ்டத்திலே அல்லது வனாந்திர வாழ்க்கையிலே வனாந்திர மார்க்கமாய் நடந்து பல ஆண்டுகளாய் நடந்து வருகிற ஒரு கூட்டத்தாரால் நீங்க இருந்தாலும் சரி, நீங்களும் உங்கள் குடும்பமும் எத்தனை சிக்கல் சிரமங்கள் ஆபத்துகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் சொல்ல முடியும் ஒரு காரியம் இருக்கிறது. நிச்சயமான ஒரு அற்புதமான அதிசயமான காரியம் இருக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு ஒப்பானவன் யார் என்று மோசே சொல்வது மாத்திரமல்ல, உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாய் கர்த்தரே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலினால் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் பேசுவார்கள், இச்சகமாய் காரியங்களை செய்வார்கள், தாறுமாறான காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். ஓ மைட்டி காட், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நிச்சயமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான அற்புதமான காரியங்களை செய்வார்.
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட உங்கள் மீதும் உங்கள் வீடுகளின் மீதும் பிள்ளைகளின் மீதும் இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளிலும், இந்த அமாவாசை அல்ல, எந்த அமாவாசையிலும் எந்த நாளிலும் சத்துருவுக்கு எவ்வளவேனும் இடமில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னது போலவே நிச்சயமாய் இந்த நாளிலே இந்த நல்ல வல்லமை உள்ள வார்த்தைகளை விசுவாசியுங்கள். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எந்த வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், உபத்திரவங்கள், ஒருவேளை தூங்க முடியாமல் அல்லது சாப்பிட முடியாமல் நிம்மதியாக இருக்க முடியாமல், ஒருவேளை இருந்த வியாதிகள் அல்லது வந்த வியாதிகள் அல்லது இருக்கின்ற வியாதிகளினால் அவற்றின் அவஸ்தைகள், துன்பங்கள், உபத்திரவங்களினால் நீங்கள் மிகுதியாய் பாடுபட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறதே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. வானத்தில் இருந்து சத்துரு மின்னலை போல விழுந்தாலும் சரி, பிரச்சனைகள் மின்னலை போல உங்கள் மீது உங்கள் பிள்ளைகளின் மீது விழுந்தாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே பாருங்கள், நம்முடைய இரண்டாவது பெரிய 3 நாள் கூட்டம் இப்பொழுது நமக்கு மணிப்பூரிலே, மணிப்பூர் மாநிலத்திலே மிகுதியாய் உபத்திரவப்பட்ட, அடிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கொல்லப்பட்ட இடமாகிய மணிப்பூரிலே இன்று 3ஆம் நாளாய், அதாவது இரண்டாவது பெரிய கூட்டங்கள், 3 நாள் கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் நேரத்திலே நீங்கள் நிச்சயமாய் லைவ் புரோகிராமை பார்க்கலாம். இந்த 3 நாள் கூட்டங்களையும் லைவில் பாருங்கள். மிகவும் அதிகமான அற்புதமான அதிசயங்கள் நடக்கும். அது ஆங்கிலத்திலும் அவர்களுடைய சொந்த பாஷையிலுமே மொழிபெயர்ப்பார்கள். நீங்களும் நிச்சயமாய் பார்க்க முடியும். பாருங்கள், உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். அதோடு நிச்சயமாய் இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த மணிப்பூரிலே இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த கன்னியாகுமரியில் இருந்து 4200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று இந்த நாளிலே, இந்த அமாவாசை நாளிலே எந்த உபத்திரவமும், எந்த துன்பமும், எந்த விதமான தொந்தரவும் இவர்களை தொடாதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் மீது பூசுகிறோம். இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். பொல்லாத சத்துருவுக்கு இவர்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. எந்த சத்துருவின் வல்லமைக்கும், மந்திர சூனியங்கள், பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள், செய்வினைகள் போன்ற எந்த சத்துருவின் காரியங்களுக்கும் இவர்கள் மீதும் இவர்கள் பிள்ளைகள் மீதும் அதிகாரம் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிக்ளேர் பண்ணுகிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீரே பெரியவர், உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிற பொல்லாத சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இனி இவர்களை சேதப்படுத்தாதபடி, இனி இவர்களை துயரப்படுத்தாதபடி, சஞ்சலப்படுத்தாதபடி, கஷ்டப்படுத்தாதபடி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. அப்பா, நீரே இவர்களுக்கு சகாயம், உதவி செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் சத்துருக்கள் எல்லாம் இவர்களை கொல்லவும், அழிக்கவும், திருடவும் வந்த சத்துருக்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள் என்ற தேவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் அவர்களுடைய இவர்களுடைய சத்துருக்களின், இவருடைய எதிராளிகளின் மேடுகளை மிதிப்பார்கள் என்று, இவர்களுடைய மேன்மைகளை இவர்கள் அனுபவிப்பார்கள் என்றும், இவருடைய மதில்களை இவர்கள் கட்டிக்கொள்வார்கள் என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற மகிமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் இன்றே இன்றே ஓ லார்ட் இன்றே வாய்க்காதே போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு இவர்களை கொல்லவும், அழிக்கவும், திருடவும் வந்தாலும் என்ன, தேவ பிள்ளைகளை தொடுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிக்ளேர் பண்ணுகிறோம். ஒரு வெற்றி, சமாதானம், சந்தோஷம், விடுதலை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய், இன்றே அது தோன்றும்படியாய், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே
அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த வகையிலும் சத்துரு ஜெயம் கொள்ளாதபடி இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான தீங்குகளையும் எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் சர்ப்பங்கள் போன்று தேள்களை போன்று இவர்களை உபத்திரவப்படுத்துகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் மிதித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவையும் எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளையும் எல்லா பிசாசு கூட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படியே துரத்தி அடிக்கிறோம். விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். Thank you Lord for your wonder working power. நன்றி தகப்பனே. இந்த மணிப்பூர் கூட்டங்களுக்காக, மணிப்பூர் மாநிலத்திலே இந்த இரண்டாவது அற்புதமான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் இதற்காக தொடர்ந்து தீவிரமாய் ஜெபிக்கிற ஐயா, இந்த பட்டணத்திலே ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி, அமைதி, சந்தோஷம், சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் அப்படியே செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஊழியத்திலே பங்கெடுக்கிற, இதற்காக ஜெபிக்கிற, தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் இதை அநேகருக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுகிற, அவர்களுடைய வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக் போன்ற பகுதிகளிலே ஷேர் பண்ணி அநேகரை ஆறுதல் படுத்துவதற்கு காரணமாய் இருக்கிற குடும்பங்களும் பிள்ளைகளும் சகோதரிகளும் சகோதரர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் மீது கிருபையாய் இருப்பார். அவர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறதுனாலே எந்த ஆபத்தும், எந்த அமாவாசையும், எந்த இருளின் ஆதிக்கமும் உங்களை நெருங்கவே முடியாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.